அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நெட் பிரையோ கோடு நம்பர் 26 தமிழ் சப்ஜெக்ட் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு தேசிய நுழைவுத் தேர்வுக்கான தமிழ் பாடத்திட்டம். இப்பாடத்திட்டம் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டங்களை உள்வாங்கிக் கொண்டு தமிழ் இலக்கிய பகுதிகள், தமிழ் இலக்கண பகுதிகள், தமிழ் திறனாய்வுகள், தமிழக வரலாறும் பண்பாடும், தமிழும் பிற துறைகளும் என 5 முதன்மை பகுதிகளை அடையாளப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு பகுதிகளின் பரப்பளவுக்கேற்ப 10 அலகுகளில் முழுமையாக்கி தந்துள்ளது. பாடத்திட்டம் தயாரிக்கப்படும் காலத்தில் அதற்குரிய சமகால தன்மை கொண்டதாக மாற்றியமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அலகுகளிலிருந்தும் சம அளவு வினாக்கள் அமைய வேண்டும். அலகு 1 பழந்தமிழ் இலக்கியங்கள், 8 தொகை 10 பாட்டு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள். இவை குறித்த பொதுநிலை அறிவாக இலக்கிய வரலாற்று தரவுகளான காலம், தொகுப்பு முறை, ஆசிரியர் வரலாறு, முதன்மையான பாடுபொருள், அவற்றிற்கு உரை எழுதியோர், அவர்கள் முன்வைத்துள்ள பொது குறிப்புகள் போன்றன கவனம் பெறும். அலகு 2 காப்பியங்கள், பெருங்காப்பியங்கள், சிறு காப்பியங்கள், பிற்கால காப்பியங்கள், கம்பராமாயணம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், வில்லி பாரதம், பெருங்கதை, நலவெண்பா, தேம்பாவணி, இரட்சண்ய யாத்திரிகம், ஷீராபுராணம், இயேசு காவியம், நாயகம் ஒரு காவியம், ராவண காவியம். அடுத்து அலகு 3 பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், உரையாசிரியர்கள், அதிலிருந்து 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், சித்தர் பாடல்கள், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு, சிற்றிலக்கிய வகைகள், தனிப்பாடல் திரட்டு, இலக்கிய உரையாசிரியர்கள், அடியார்க்கு நல்லார், நச்சினார்க்கினியர், திருக்குறள் பழைய உரையாசிரியர்கள், நாதமுனி, சிவஞான முனிவர், பண்டிதமணி, மு கதிரேசனார், ஔவை சு துரைசாமி பிள்ளை, பெருமலை புலவர், போவே சோமசுந்தரனார், பின்னத்தூர் நாராயணசாமி ஐயங்கார், வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார், ஓவே சாமிநாத ஐயர், சீவை தாமோதரம் பிள்ளை, புலவர் குழந்தை, சிவகவிமணி சுப்பிரமணிய முதலியார், கவி காமு ஷெரீப், இவர்களெல்லாம் இவர்கள் குறித்த வினாக்களெல்லாம் இடம்பெறும். அலகு 4 இக்கால இலக்கியங்கள். தேசிய இயக்க பின்னணியில் பாரதியார், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை, சுத்தானந்த பாரதியார், திராவிட இயக்க பின்னணியில் பாரதிதாசன், முடியரசன், சுரதா, பொது உடைமை நோக்கில் தமிழ் வழி, தணிகை செல்வன், பரிணாமன். அடுத்து திரைப்பட பாடலாசிரியர்கள் பாபநாசம் சிவன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயணகவி, கவி காமு ஷெரீப், கண்ணதாசன், மருதகாசி, வாலி, வைரமுத்து, அறிவுமதி போன்றவர்கள். நா முத்துக்குமார், பா விஜய், தாமரை, அகவய தேடலை கவிதைகளாக்கிய போக்கு, நா பிச்சமூர்த்தி, மயன், பசுவையா, அபி, அப்துல் ரஹ்மான், ஞானக்கூத்தன், பிரமிழ், ஆத்மனாம், சுகுமாரன், தேவதேவன், தேவதச்சன், மனுஷ்யபுத்திரன், யவனிகா ஸ்ரீராம், என்.டி. ராஜ்குமார், புறநிலையை விமர்சன போக்கு, நா காமராசன், மு மேத்தா, சிற்பி, புவியரசு, தமிழன்பன், தமிழ்நாடன், இன்குலாப், ஹெச்.சி. ரசூல், மன்சார் கவிதைகள், பழமலை, கலாப்ரியா, கல்யாண்ஜி, தமிழச்சி தங்கபாண்டியன், பெண்ணிய வெளிப்பாட்டு கவிகள், இரா மீனாட்சி, வைகை செல்வி, சல்மா, கனிமொழி, உமா மகேஸ்வரி, சுகீர்தராணி, சக்தி ஜோதி, இளம்பிறை, புதிய மாதவி போன்றவர்களெல்லாம். அடுத்து ஹைக்கூ கவிதை, சென்ட்ரியூல், லிமரிக், லிமரைக்கூ, கஜல்,
போன்சாய் கவிதைகள். அடுத்தது சிறுகதைகள். சிறுகதைகள்னால் நமக்கு நினைவுக்கு வருவது முதலாக சிறுகதை எழுதிய வாவேஸ் ஐயர், புதுமை பித்தன், மௌனி, லாசா ராமாமிர்தம், PS ராமையா, கு அழகிரிசாமி, வள்ளிக்கண்ணன், கூப்பா ராஜகோபாலன், விந்தன், அகிலன், வண்ணதாசன், அஸ்வகோஸ், ஜெயந்தன், மா அரங்கநாதன், அம்பை, ஆர் சூடாமணி, கந்தர்வன், தமிழ்ச்செல்வன், பா ஜெயப்பிரகாசம், பாவண்ணன், கோணங்கி ஆகியோரின் படைப்புகள். புதினங்கள் பார்த்தோம்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, ராஜமையர், ஆ மாதவியா, கல்கி, மு வரதராசன், கானா சுப்பிரமணியன், ஆர் சண்முகசுந்தரம், ஜெயகாந்தன், தி ஜானகிராமன், கி ராஜநாராயணன், சா கந்தசாமி, சுந்தர ராமசாமி, அசோகமித்திரன், ராஜம் கிருஷ்ணன், இந்திரா பார்த்தசாரதி, ஆதவன், நீல பத்மநாபன், MV வெங்கட்ராம், நாஞ்சில் நாடன், தோப்பில் முகமது மீரான், திலகவதி, பிரபஞ்சன், பூமணி, பொன்னீலன், சு சமுத்திரம், டி செல்வராஜ், வண்ணநிலவன், மேலாண்மை பழனிசாமி, சிவகாமி, இமயம், தஞ்சை பிரகாஷ், கீரனூர் ஜாகீர் ராஜா, ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், சாரு நிவேதிதா, பாமா, சோ தர்மன், ஜோட்டி குரூஸ் ஆகியோரினுடைய படைப்புகள். சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர்களின் படைப்புகள். அடுத்தது நாடகங்கள். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, சங்கரதாஸ் சுவாமிகள், பொம்மல் சம்பந்த முதலியார், CN அண்ணாதுரை, கலைஞர் மு கருணாநிதி, PS ராமையா, RS மனோகர், சோ ராமசாமி, கோமல் சுவாமிநாதன், மெரினா, அரந்தை நாராயணன், சுஜாதா. நவீனத்துவ நாடக பிரதிகள். இந்திரா பார்த்தசாரதி, ஜெயந்தன், நவீன நாடக இயக்கங்கள், கூத்துப்பட்டறை, நா முத்துச்சாமி, நிஜ நாடக இயக்கம், மு ராமசுவாமி, ஃபரீக்ஷா ஞானி, சபா நாடகங்கள், நாட்டார் கலைகளும் நவீன நாடக உருவாக்கமும், ஷே ராமானுஜம், இரா ராசு, KA குணசேகரன், கருஞ்சுழி ஆறுமுகம், வேலு சரவணன், ச முருகபூபதி இவர்களெல்லாம். அடுத்தது அயலக தமிழ் இலக்கியங்கள். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் புலம்பெயர்வு படைப்பாளர்களும் படைப்புகளும். உரைநடை வளர்ச்சியின் வகைகள், ஆளுமைகள், மறைமலையடிகள், திருவிக, வா ராகவையங்கார், மயிலை சீனி வெங்கடசாமி, ராஃபி சேதுபிள்ளை, வே சாமிநாத சர்மா, ஈவே ராமசாமி. தன் வரலாறுகள். வஉசி, உவேசா, திருவிக, நாமக்கல் கவிஞர், நேது சுந்தர வடிவேலு, கலைஞர் மு கருணாநிதி, அப்துல் கலாம். பயண இலக்கியங்கள். AK செட்டியார், சோமலே, மீபா சோமு, சி சுப்பிரமணியன், அப்புறம் மணியன். வாழ்க்கை வரலாறுகள். வா ராகவையங்கார் எழுதிய பாரதியார், தோமுசி ரகுநாதன் எழுதிய புதுமை பித்தன் வரலாறு, சுந்தா எழுதிய பொன்னியின் செல்வன், சிற்பி எழுதிய ராமானுசர் வரலாறு, பொன்னீலன் எழுதிய குன்றக்குடி அடிகளார். அடுத்து கடித இலக்கியங்கள். மறைமலை அடிகள், சுபா மாணிக்கம், CN அண்ணாதுரை. மொழிபெயர்ப்புகள். தமிழுக்கு மொழிபெயர்த்தவர்கள் ஆண்ட்ரிக்ஸ், சுத்தானந்த பாரதி, கா ஸ்ரீ, தன குமாரசாமி, தன சேனாதிபதி, CA பாலன், சரஸ்வதி ராம்நாத், தீபா சித்திலங்கையா, ஆ மணவாளன், PSS சாஸ்திரி, மூக்கு ஜெகநாதராஜா, நா தர்மராஜ், நெல்லை எஸ் வேலாயுதம், எத்திராஜுலு, வே ஸ்ரீராம், மணவை முஸ்தபா, தியாகு, பாவண்ணன், இந்திரன், ஆனந்தகுமார், சிற்பி, சுகுமாரன், புவியரசு, ரவிக்குமார், குளச்சல் யூசுப், சா தேவதாஸ், MA சுசீலா, ஜி குப்புசாமி, அகிலன் எத்திராஜ். அப்புறம் தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கு AK ராமானுஜன், க செல்லப்பன், கபில் சுவலபில், மாலே தங்கப்பா, ஆர் தட்சிணாமூர்த்தி, ஜார்ஜ் எல் ஹார்ட், லட்சுமி ஹோம்ஸ்ட்ராம், பா மருதநாயகம், வைதேகி ஹெர்ஃபர்ட், KS சுப்பிரமணியன், சரஸ்வதி ராம்நாத். நாகரத்தினம் கிருஷ்ணா, க வாசுதேவன். அடுத்து மிக முக்கியமான ஒன்று, இது எல்லாமே முக்கியமானது தான். இலக்கணங்கள். எழுத்திலக்கணமும் கோட்பாடுகளும், தொல்காப்பியம் நன்னூல். எழுத்து இலக்கணம் கோட்பாடுகளும் தொல்காப்பியம்
சொல் இலக்கணம் கோட்பாடுகளும் தொல்காப்பியம் நன்னூல். பொருள் இலக்கணமும் கோட்பாடுகளும் அகம், தொல்காப்பியம், இறையனார் களவியல், நம்பியக பொருள். புறம் தொல்காப்பியம், புறத்திணையியல், புறப்பொருள் வெண்பாமாலை. அடுத்தது யாப்பிலக்கணமும் கோட்பாடும் தொல்காப்பிய செய்யுளியல், யாப்பருங்கல காரிகை. அணி இலக்கணமும் கோட்பாடும் தொல்காப்பிய உவமையியல், தண்டி அலங்காரம். அடுத்தது பாட்டியல் இலக்கணம் பன்னிரு பாட்டியல், சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல், பிரபந்த தீபிகை, பிரபந்த மரபியல். இலக்கண உரையாசிரியர்கள், மொழி வரலாறு நோக்கு நூல்கள். இலக்கண உரையாசிரியர்கள் இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், சேனாவரையர், பேராசிரியர், தெய்வச்சிலையார், கல்லாடர், மயிலைநாதர், சிவஞான முனிவர், ஆறுமுக நாவலர், சங்கர நமச்சிவாயர், விசாக பெருமாளையர், கா வெள்ளைவாரனர், ஆ சிவலிங்கனார், பாவலரேறு சா பாலசுந்தரனார். மொழியியல் பார்வையோடு எழுதப்பெற்றுள்ள மொழி வரலாறு மற்றும் இலக்கண நூல்கள் ராபர்ட் கால்டுவெல், தேப்போ மீனாட்சி சுந்தரன், வ. ஐ. சுப்பிரமணியன், ச. அகத்தியலிங்கம், கு. பரமசிவம், முத்துச்சண்முகன், எம். ஏ. நுக்மான், சேவை சண்முகம், பொற்கோ. அடுத்து நிகண்டுகள், அகராதிகள், சொற்களஞ்சியங்கள், பொருட்களஞ்சியங்கள், அடைவுகள், சொல் பொருள் தொடர். இலக்கிய திறனாய்வு, இலக்கிய கலை, இலக்கிய திறன், இலக்கிய மரபு, இலக்கிய திறனாய்வியல், திறனாய்வு கலை, இலக்கிய கொள்கைகள், ஒப்பிலக்கிய கொள்கைகள் போன்றவற்றை அறிமுகம் செய்த நூல்கள். திறனாய்வு முறைகள் ரசனை முறை, மதிப்பீட்டு முறை, அழகியல் முறை, விளக்க முறை, பகுப்பு முறை, வரலாற்று முறை, உருவவியல், மனப்பதிவு முறை. இலக்கிய இயக்கங்கள் செவ்வியல்வாதம், புனைவியல்வாதம், இயற்பண்பியல்வாதம், நடப்பியல்வாதம், நடப்பியல் அல்லாத இலக்கிய இயக்கங்கள், இருத்தலியல், குறியீட்டியல், மிக யதார்த்தவியல், படிமவியல், வெளிப்பாட்டியல், மனப்பதிவியல், கூருறவியல் ஆகியன. திறனாய்வு அணுகுமுறைகள் பாருங்கள் எவ்வளோ சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு. திறனாய்வு அணுகுமுறைகள் சமுதாயவியல், மார்க்சியவியல், உளவியல், தொல்படிமைவியல், மானிடவியல், உருவவியல், இனவரைவியல், அமைப்பியல், தலித்தியம், பெண்ணியம் ஆகியவற்றின் அடிப்படைகள். கல்விப்புல ஆய்வு முறையியல் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்கள் ஆ. முத்துச்சிவன், எஸ். வையாபுரி பிள்ளை, தேப்போ மீனாட்சி சுந்தரன், ஆ. ச. ஞானசம்பந்தன், மு. வரதராசன், வ. சுபமாணிக்கம், காப்ப அரவாணன், தாவே வீராசாமி, சாபே சுப்பிரமணியன், எழில் முதல்வன், தமிழெண்ணல், பே. மாதையன், குளோரியா சுந்தரமதி. அடுத்தது கல்விப்புல ஆய்வு முறையியல் சாரா இலக்கிய திறனாய்வாளர்கள் வாவிசு ஐயர், டி. கே. சிதம்பரனார், கானா சுப்பிரமணியன், தோமுசி ரகுநாதன், சீசு செல்லப்பா, வெங்கட் சாமிநாதன், நா. வானமாமலை, கோவை ஞானி, ஆ. மார்க்ஸ், தமிழவன், கோ. கேசவன், ராஜ் கௌதமன், ரவிக்குமார், தீசு நடராசன், க. கைலாசபதி, க. சிவத்தம்பி, எம். ஏ. நுக்மான், ஸ்ரீ கனக சபாபதி, க. பஞ்சாங்கம். தமிழக வரலாறு தமிழகத்தின் வரலாற்றையும் பண்பாட்டையும் எழுதுவதற்கு பயன்படும் அடிப்படை நூல்களையும் தரவுகளையும் அறிவது தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுள்ள நூல்கள் அடிப்படை நூல்களாக அமையும். கே. கே. பிள்ளை, தமிழக வரலாறும் பண்பாடும், க. சுப்பிரமணியன், நா. சுப்பிரமணியன் ஆகியோரின் சங்ககால வரலாறுகள், மா. ராசமாணிக்கனார் பல்லவர் வரலாறு, தீவை சதாசிவ பண்டாரத்தார், பி. நீலகண்ட சாஸ்திரி ஆகியோரின் சோழர்கால வரலாறு, சத்தியநாத ஐயரின் நாயக்கர் வரலாறு, கு. ராஜையன் எக்கால வரலாறு, சங்ககாலம் தொடங்கி சமகாலம் வரையிலான தமிழக வரலாற்று பொதுப்பார்வை. தொல்லியல், நாணயவியல், கல்வெட்டியல், தமிழர் இசை, கட்டடக்கலை, சுவடியியல், நாட்டுப்புறவியல், பாடல்கள், கதைகள், கதை பாடல்கள், சடங்குகள், நாட்டார் நடனங்கள், நாடகங்கள், வழிபாடுகள், திருவிழாக்கள், பெருங்கோயில் பண்பாடு, நகர்சார் பண்பாடு, உள்ளூர் பண்பாடு, பண்பாட்டு நோக்கில் பண்டைய நகரங்களும் நவீன நகரங்களும், நாட்டுப்புற ஆய்வுகளும் ஆய்வாளர்களும். சே. வைத்தியலிங்கம், தமிழர் பண்பாட்டு வரலாறு, மயிலை சீனி வெங்கடசாமியின் தமிழர் வளர்த்த அழகு கலைகள், அயல்நாட்டார் குறிப்புகள். கடைசியாக அழகு 10 தமிழும் பிற துறைகளும். தமிழ் ஊடகங்கள், நாளிதழ் மற்றும் பருவ இதழ்களான அச்சு ஊடகங்கள், மின் ஊடகங்கள், திரைப்படங்கள், வானொலி, தொலைக்காட்சி, கனித்தமிழ், இணையத்தமிழ் பண்பாடு, இணைய வலைதளங்கள், வலைப்பூக்கள்,
முகநூல், கட்செவி போன்றன பேச்சு தமிழ் இலக்கணம், மேடைகளில் தமிழ் பயன்பாடும் சிக்கல்களும். பிற அறிவுத்துறைகளில் தமிழ் வளர்ச்சி. மேற்கூறிய அனைத்துமே நாம் யூஜிசி நெட் தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான பாடத்திட்ட முறைகள். இவற்றையெல்லாம் தெரிந்து குறிப்பெடுத்து நாளும் படித்தோமானால்தான் நெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது மிக எளிதானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.